ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியா விசஸ் பாகிஸ்தான் ஒரு செமிஃபைனல்ஸ் மாதிரி விளையாட போகிறோம். 2 overs தான். சச்சின் சகால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எக்ஸ்ட்ரா டைல்ஸாக போட்டுடலாம். டாஸ் போடலாம். டாஸ் டைம். இது வந்து ஃபைனல் கிடையாது, செமிஃபைனல் தான். சும்மா ஒரு வார்ம் அப் மேட்ச் மாதிரி ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி நம்ம தான் ஹெட்டு போட்டிருக்கோம். பார்க்கலாம் என்ன வருதுன்னு. ஹெட்டு தான் கைஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம பவுலிங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எடுத்தவொடனே நம்ம எதுக்கு பவுலிங் போட்டு அப்புறமா சேஸ் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி அவங்க எவ்வளோ அடிக்கிறாங்க பார்க்கலாம். ஏன்னா நம்ம அடித்தோன்னா அவங்களுக்கு ஈஸியாக எவ்வளோ அடிக்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால் அவங்க அடித்தாங்கன்னா நம்ம அதை வச்சு சேஸ் பண்ண முடியுதா பார்க்கலாம். பும்ரா தான் ஃபஸ்ட்டு ஒரு இறக்கியிருக்கோம். லாக்கர் போட ட்ரை பண்ணலாம். கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி லாக்கர் ஃபிக்ஸ் பண்ணுறேன். என்ன நடக்குது பார்க்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் கிரிக்கெட் வீடியோஸ்லாம் போனோன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கிரிக்கெட் வீடியோஸ்லாம் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. செகண்ட் பால் போட்டாச்சு. பட்டா மிட் ஆஃபில் வச்சுருக்காரு. ஓகே, இப்போ நம்ம போடலாம். ரிவர்ஸ் ஸ்விங்கில் போடலாம். என்ன நடக்குதுன்னு 2 ஓவர் தான், ரொம்பலாம் 2 ஓவர் வார்ம் அப் மேட்ச் மாதிரி ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். 4th பால் போட்டிருக்கோம். ஃபஸ்ட் ஓவர் 4th பால் கரெக்டாக ஃபீல்டர் கிட்ட போய் மாட்டிக்கிச்சு. எவ்வளோ ரன்னும் வரல ஃபஸ்ட் ஓவரில். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இப்போ எந்த பால் எப்படி அடிப்பாருன்னே தெரியாது. அந்த மாதிரி இதுவில் இருக்கும். 2 ஓவர் வேறையா, நம்ம சேஸ் பண்ண முடியுமானே தெரியாது. வார்ம் அப் மேட்ச் தான், அதனால் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் பால் ஃபைனலும் ஆடி பார்க்கலாம் பாகிஸ்தான் கூட. 20 ஓவருக்கு விளாட்லாமா இல்லை 5 ஓவர் விளாட்லாம் பாகிஸ்தான் கூட. இதே கேமில் 4 அடிச்சிட்டாங்க. நான் அதில் எதிரே பார்க்கல அவங்க அடிப்பாங்கன்னு. நான் அந்த சைடு வச்சுருந்தேன், இந்த சைடு ஆள் வச்சுட்டாரு. பாருங்கள் எப்படி அடிக்கிறாரு. தரமான ஷாட்டு. பவுண்டிங் தட்டியிருக்காரு. ஃபஸ்ட் ஓவரில் 5 ரன் வந்திருக்கு. 5 ரன் தான் வந்திருக்கு. குல்தீப் யாரை வச்சு போடலாம். அதான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். குல்தீப் யாரை தான் ஃபஸ்ட்டு பால் கரெக்டாக ஃபீல்டர் கையில் மாட்டிச்சு. இது என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம ஏஷியா கப்பில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதே தான் ஸ்குவாட் தான். இதில் மிஸ்ஸிங் விராட் கோலி, ரோஹித் சர்மா தான். இந்த கேமில் என்னென்னா, காய்ஸ் 6 அடிச்சிட்டேன். ஷிட், 6 அடிச்சா நம்மளால் டிஃபெண்ட் பண்ண முடியாது. நிறைய 6 வேறு கொடுக்கூடாது. இந்த கேமில் என்னென்னா டோனி விளாட்லாம். டோனி, கௌதம் கம்பீர், சச்சின் டெண்டுல்கர் அவங்களெல்லாம் கூட வச்சு ஆடலாம். பாருங்கள், 6 அடிச்சிட்டாரு. 11 ரன்ஸ் வந்துச்சு. இதுவே நம்மளுக்கு கஷ்டம், இவ்வளோ ரன்னு சேஸ் பண்ணுறது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஐயோ, செகண்ட் பால்லையும் அதே தான். தேர்ட் பால்லையும் 6, 17 ரன்ஸ். ஸோ கரெக்டாக போடலான்னு பார்த்தா ஆஃப் பிரேக்கர் போடணும். நிறைய தடவை போட்டிருக்கேன். ஆஃப் பிரேக்கரில் அவுட் ஆவாங்க. பாபர் அசம் நல்லா அடிக்கிறார், போட்டு பழகிறாரு. ஜஸ்ட்டு சிங்கிள்ப்பா. சபாடி பயமுத்துறாங்களே. 18 ரன்ஸ் இதுவே வந்துச்சு. இதுவே சேஸ் பண்ண முடியுமா தெரில. இன்னும் 2 பால் இருக்குது. பார்க்கலாம். மலிக் என்ன நடக்குது. ஓகே, எப்படியாவது விக்கெட் எடுக்கணும். பால் விக்கெட் வருமா பாப்படி கேட்சுங்க. அவ்வளோதான். அந்த சர்க்கிளில் தொட்டோன்னா, க்ரீன் கலர் வரும்போது தொட்டோன்னா கேட்ச் வச்சுருவாங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட் விக்கெட் எடுத்தாச்சு. 2 ஓவரில் 2வது லா 2வில் தான் வந்தது. லா பால் 6 அடிக்காமல் பார்த்துக்கணும் கடவுளே. ஆடாடா, இதையும் அடிச்சிட்டாரு. 25 டு வின்னு. இது எப்படி எடுப்போம்? 2 ஓவரில் 25 ரன்ஸ் தேவை நம்மளுக்கு. இது எப்படி நம்ம டிஃபெண்ட் பண்ண போகிறோமோ தெரியலையே. முதல்ல சூரியகுமாரும்
சரி சரி கரெக்டாக இருக்கும். நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கரெக்டான பொசிஷனில் போகிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பின்னர் தான் அடிக்க பார்க்கலாம். ஆஹா நல்லா படலை. ஒரு ரன் தான் வந்திருக்கு. இப்படியே இந்த வேலைக்காவது அவங்க ஒரு ஓவரில் 5 ரன் எடுத்தாங்க. அதுக்கு மேலே எடுக்கணும். இப்போதைக்கு நம்ம அடிக்க முடியாது. அவ்வளோ ஸ்டோக் தான். எனக்கு வச்சு ஆடலாம் கொஞ்சம் நேரம். நான் அடித்தா கேட்ச் தான் போவோம். அதனால தான் பேக் சைடில் கொஞ்சம் இடம் இருக்குது கைஸ். அந்த கேப்பில் நம்ம ப்ளேஸ் பண்ணலாம் பவுண்ட்ரியை. அவ்வளோதான் கைஸ். கேப்பை பிக் பண்ணி 4 அடிச்சிருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் கேட்டது இதுதான். ஸ்ரேயஸ் ஐயர் எப்பவுமே வந்து ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்டாக செம்மையாக பேட்டிங் ஆடுவார். அதை தான் இங்கே நிரூபிச்சிருக்காரு. பார்க்கலாம் மீண்டும் விட்டு கண்டினியூ ஆகாமல். அதே ஷாட்டுக்கு தான் போகிறேன். பார்க்கலாம் இந்த எப்படியாவது சின்ன சரியாக பண்ணலங்க. ஓகே பார்த்துக்கலாம். அப்படிங்க ஒரு ஓவருக்கு மேலே 7 ரன்னே வந்துச்சு. சூப்பர். அதே கேப் இருக்குது. அந்த கேப்பில் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா போல் இல்லைங்க. கேட்சுங்க. ஷிட். நம்ம கரெக்டாகவே இது பண்ண டைமிங் இல்லைங்க. டிஸ்டன்ஸோட டைமிங் இல்லை. கரெக்டாக ஃபீல்டர் கையில் போய் கொடுத்துட்டாரு கில் அவுட்டு. சூரியகுமார் வந்திருக்காரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். பார்க்கலாம் அவராது அடிப்பாரான்னு. நம்ம அடிக்க தான் செய்யணும். அத்தனை பேர் இருக்காங்க. இல்லைங்க இதுவும் போல் 8 ரன் தான் வந்திருக்கு. 8 ரன் தான். அவ்வளோதான் 8 ரன். ஒரு ஓவருக்கு 8 ரன் தான் வந்திருக்கு. இந்த ஓவரில் நம்ம 6 அடிச்சா தான் முடிக்க முடியும். அவங்க ஒரு ஓவருக்கு 5 தான் முடிக்க முடியுமா? சூரியகுமார் அது ஸ்ட்ரைக்கில் இருக்கார். முடிப்பாரா? சூப்பருங்க. பாலை ஃப்ரண்ட்டில் அடிச்சிருக்காரு 4. ஆரோவில் ஃபீல்டர்ஸ் யாரும் அவங்க ப்ளேஸ் பண்ணல. எங்கே அடிப்பாருன்னு தெரியல. ஓ தப்பான டைமில் தப்பான இதுவாகிடுச்சு. டிஸ்டன்ஸும் இல்லை ஹைட்டும் இல்லை. அங்கே ஷாட்டுக்கான இடமே இல்லை. ஆனால் ஷாட் உருவாயிருக்காரு. என்ன பண்ணுறது? பவுண்ட்ரி அடித்தா தானே ஹர்திக் பாண்டியாவாக இருக்கலாம். ஏன்னா ஃபினிஷர்னால ஃபாஸ்ட் பவுலிங் ஆடுவாரான்னு தெரியலையே. அடித்தா நல்லா தான் இருக்கும். 2 ரன் 1 இருக்கா. 2 ரன் 1 2 ரன் ஐயோ ஐயோ அப்பா வந்தாச்சுங்க. இன்னும் 3 பாலுக்கு 11 ரன்னு தேவை. இப்போ இந்த பால் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா பின்னாடி போயிடும். ஓஹோ நான் இந்த டைமில் தான் மிஸ் பண்ணுவேன் கரெக்டாக. பார்த்தீங்களா ப்ரெஷர் ஆன இது தான். அப்போ தான் நான் மிஸ் பண்ணுவேன். ஐயோ பவுன்சரா? இது நான் ப்ராக்டிஸில் பண்ணியிருக்கானா இப்போ வருமானு தெரியலையே. இந்த மாதிரி விட்டா அவ்வளோதான் கோயிந்தா. அவ்வளோதாங்க மிஸ் பண்ணிட்டேன். டைமிங் இல்லை. ஒரு பாலுக்கு 11 ரன். அவ்வளோதாங்க மேட்ச்சே முடிஞ்சு போச்சு. நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இதுவும் அடித்தோம். ரொம்ப பேட்லேயே பண்ணலாங்க. வேஸ்ட்டு. சரி விடுங்க. ஃபைனல்ஸில் பார்த்துக்கலாம். பாகிஸ்தானே செமிஃபைனல்ஸ் தானே ட்ரை பண்ணோம். முடியலை. பார்க்கலாம் ஃபைனல்ஸில் இவங்க முடிக்கலாம். தம்சம் பண்ணலாம். 15 தான் எடுக்க முடியல. அது மேலே எடுக்க முடியல. சரி